என்னோட டியர் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும், முக்கியமா கேரளா ஃபாலோவர்ஸ்க்கு ஹாப்பி ஓணம். ஓணம் ஸ்பெஷல் அடைப்பிரதமன் பண்ணலாமா? இதை செய்கிறதுக்கு ரெடிமேட் 1.5 கப் பாலடையை தான் நான் தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதை கண்டிப்பாக 3 முறையாவது அலசி இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் 1.5 கப் வெல்லத்தில் 3/4 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிடுறேன். பாயசம் செய்கிறதுக்கு முன்னாடியே நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுக்கலாம். இது கூடயே தேங்காய் பல், அதாவது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ரிமைனிங் நெய்லியே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை உள்ள சேர்த்து ஒரு கொதி விடுங்க. இதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு நேந்திரம் பழத்தை நான் மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் நம்ம பாலடையை உள்ள சேர்த்துக்கலாம். வெள்ளத்துல சேர்த்ததுமே அழகா தனித்தனியா வந்துடும். இந்த அளவுக்கு கொதிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியா இருக்கிற தேங்காய் பால், ஒரு அரை முடியில நான் எடுத்திருக்கிற தேங்காய் பாலை உள்ள சேர்த்துக்கிறேன். இதுல 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இந்த மாதிரி தண்ணியான தேங்காய் பால் சேர்க்கும் போது திரிஞ்சு போகாது. இதுல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பாக்கி அரை முடி தேங்காயில இருந்து எடுத்த திக்கான தேங்காய் பால் இப்ப சேர்த்துக்கணும். சேர்த்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுல நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை தேங்காவை சேர்த்து நல்லா கலந்துட்டீங்க. நம்மளோட அருமையான அடைப்பிரதமன் ரெடி. அண்ட் இதோட மனம் சொல்லவே முடியாது, திவ்யமா இருக்குங்க. எந்த ஃபெஸ்டிவலா இருந்தா என்ன, ஸ்டவோட சமைக்கும் போது கொஞ்சம் லவோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?